விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் நேத்து 2வது நாள் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனா நேத்து 2வது நாள் இந்த படம் மாமன் 9வது நாள் வசூலை விட டபுள் மடங்கு கம்மி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒருவேளை மாமன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வசூல் எடுக்குதா, இல்ல ஏஸ் அவ்வளவு கம்மியான வசூல் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம டிடி நெக்ஸ்ட் லெவல், டூரிஸ்ட் ஃபேமிலி, 11 அப்படிங்கிற படம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம மற்ற மொழி திரைப்படங்கள், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் திரைப்படங்கள் எல்லாத்தோட வசூலையுமே இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம L2 எம்புரானோட ஃபைனல் கலெக்ஷன் இதுவரையும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். கமல் சார் வந்து ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னென்னமோ படம் சொல்லியிருந்தீங்க. சில பேர் ஜப்பானில் கல்யாணராமன் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சரியான பதில் 2 பதில் இருக்கு. அது வந்து ஒன்று வந்து சலங்கை ஒலி, இன்னொன்று வந்து சாகர சங்கமம். எது வேணா சொல்லலாம். தெலுங்குல சாகர சங்கமம், தமிழ்ல வந்து சலங்கை ஒலி. ஸோ எல்லாமே கரெக்டு தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஜே சம்பத் ஜானகிராமன், டிஜே சூர்யா, ஷஃபீக் அப்படிங்கிறவர், அப்புறம் லோக் ஆர் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ், அதாவது பார்ட் 6 டேட் 10 கலெக்ஷன் இந்தியாவில் 4,43,00,000 நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் 44,33,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $153.5 மில்லியன், அதாவது 1,300 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு இந்த படம் டோட்டல் கலெக்ஷன் 10 நாள்ல. மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் 7,85,00,000. டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 8 நாள்ல 76,66,00,000 வசூல் பண்ணிருக்கு. ஸோ உலகம் முழுக்க $103 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 870 கோடிக்கு மேல இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணிருக்கு. இது ஓவர்சீஸை பொறுத்தவரையும் இது 8வது நாள் கிடையாது, 2வது நாள் அப்படின்னு சொல்லலாம். 2 நாள்ல $103 மில்லியன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். பார்ப்போம், இன்னைக்கு ஒரு பெரிய நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற படம் டே 2 இந்தியாவில் வந்து 1,24,00,000. டோட்டலா இந்த படம் வந்து இந்தியாவில் 2,10,00,000. உலகம் முழுக்க $138 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 2 நாள்ல பெரிய கலெக்ஷன் 1,170 கோடி கிட்ட வருது. $100 மில்லியன் பட்ஜெட். ரைடு 2 இந்த படத்தோட டே 24 இந்தியாவில் 2,28,00,000, உலகம் முழுக்க 2,65,00,000. ஸோ டோட்டலா 187,74,00,000 இந்தியாலையும், உலகம் முழுக்க 214,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். பூல் சுக் மாஃப் அப்படிங்கிற ஒரு ராஜ்குமார் அவர்களோட ஹிந்தி திரைப்படம் சூப்பரான கலெக்ஷன் 2 நாள்ல. நேற்று 2வது நாள் இந்தியாவில் 10,96,00,000, உலகம் முழுக்க 11,30,00,000. டோட்டலா 19,15,00,000 இந்தியாலையும், உலகம் முழுக்க 19,86,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 2 நாள்ல நல்ல கலெக்ஷன். இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 16 ஆந்திரா தெலுங்கானால 64,00,000, உலகம் முழுக்க 75,00,000. 32 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 22 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 16 கேரளால 55,00,000, உலகம் முழுக்க 68,00,000. டோட்டலா 16,21,00,000 கேரளாலையும், உலகம் முழுக்க 20,63,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 16 நாள்ல. படக்கலம் இந்த படத்தோட டே 17 கேரளால 55,00,000, உலகம் முழுக்க 58,00,000. 12,78,00,000 கேரளாலையும், 13,59,00,000 இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 17 நாள்ல. தொடரும் டே 30 கேரளால 71,00,000, உலகம் முழுக்க 85,00,000. 232,82,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. கேரளால மட்டும் 115 கோடி, கிட்டத்தட்ட 116 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நரிவேட்டை அப்படிங்கிற மலையாள திரைப்படம், டொவினோ தாமஸ் அவர்களோட திரைப்படம். இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் கேரளால 2,18,00,000, உலகம் முழுக்க 2,93,00,000. டோட்டலா 3,83,00,000 கேரளாலையும், உலகம் முழுக்க 5,48,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் 2 நாள்ல. இன்னைக்கு அதோட நல்ல நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்கான்னு பார்ப்போம்.
ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 24 தமிழ்நாட்டில் 1,14,00,000, உலகம் முழுக்க 1,39,00,000. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 56,68,00,000, உலகம் முழுக்க 78,87,00,000 வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து இந்த படம் 24வது நாள் கூட ஒரு பெரிய கலெக்ஷன் தான் எடுத்திருக்குங்க. பெரிய விஷயம். 11 அப்படிங்கிற படம், இந்த படம் தொடர்ந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ டே 9 நேற்று தமிழ்நாட்டில் 40 லட்சம் மேல வசூல் பண்ணியிருக்கு. 41 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டும் 2,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 3,09,00,000. தமிழ்நாட்டில் இந்த படம் பிரேக் வென் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் மாமன் திரைப்படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,97,00,000, கிட்டத்தட்ட 3 கோடி நேற்று தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 3,15,00,000. 22,23,00,000 தமிழ்நாட்டிலேயே, உலகம் முழுக்க 24,97,00,000. கிட்டத்தட்ட இந்த படம் 9 நாள்ல 25 கோடி கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதுக்கு நிகரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை மாமன் திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் இந்த படம் எத்தனை நாள் போக போகுது, எப்படிப்பட்ட வசூல் எடுக்க போகுது அப்படிங்கறது உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. மாமன் லைஃப் டைம் எவ்வளவு எடுக்கும் அப்படிங்கறது உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல் நேத்துமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 9 தமிழ்நாட்டில் 1,05,00,000, உலகம் முழுக்க 1,28,00,000. 16,20,00,000 தமிழ்நாட்டிலும், 20,92,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. ஆக்சுவலா டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு பக்கம் மாமன் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய இங்கிலீஷ் படம், மலையாள படம், தெலுங்கு படம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணியிருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு பக்கம் வசூல் ரீதியா சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல கலெக்ஷனை 9வது நாள் 10வது நாள் கூட எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 1 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் வந்தது உண்மையிலே நல்ல விஷயம் தான். பார்ப்போம். இதுவரையும் எனக்கு கேட்டா இது ஒரு மோசமான ஒரு கலெக்ஷனை நோக்கி போகல, நல்ல கலெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் இனிமே வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் யோகி பாபு அவர்களோட ஸ்கூல் அப்படிங்கிற திரைப்படம் டே 2 3 லட்சம், டோட்டலா இந்த படம் 2 நாள்ல 5.5 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ஸோ மறுபடியும் போன வாரம் யோகி பாபு அவர்கள் கதாநாயகனாக நடிச்ச ஒரு படம் டிசாஸ்டரா அமைஞ்சது. இந்த வாரம் ஒரு படம் டிசாஸ்டரா அமையுது யோகி பாபு அவர்களோட கதாநாயகனாக நடிச்சு. ஸோ ஏஸ் விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா தமிழ்நாட்டில் 1,19,00,000, உலகம் முழுக்க 1,39,00,000. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 2,08,00,000, உலகம் முழுக்க 2,53,00,000. ரொம்ப சுமாரான வசூல் தாங்க. ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட 90 லட்சம் கிட்ட வந்தது. செகண்ட் டே ஒரு 1,20,00,000 கிட்ட வந்திருக்கு. அவ்வளவுதான், பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேவை நம்ம ரொம்ப ரொம்ப சுமாரான வசூல்னு சொன்னா செகண்ட் டேவை ரொம்ப சுமாரான வசூல் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு சுமாரான வசூல்னு சொல்ற அளவுக்கு கலெக்ஷன் வருதா இல்ல ஓகேன்னு சொல்ற அளவுக்கு கலெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் L2 எம்புரான் திரைப்படம் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். கேரளால 88,96,00,000, தமிழ்நாட்டுல 10,09,00,000, கர்நாடகால 12,83,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4,87,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9,18,00,000, ஓவர்சீஸ்ல 143,63,00,000, உலகம் முழுக்க 269,56,00,000. பட்ஜெட் 180 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 100 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் வந்து 125 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. அதாவது 125% இந்த படம் வந்து ரெக்கவரி வச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் ஹிட். ஆனா ஆந்திரா தெலுங்கானால மட்டும் இந்த படம் ஒரு தோல்வி படமா தான் லாஸ் தான் சந்திச்சுது. அதையும் காம்பன்சேட் பண்ணி இது ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு L2 எம்புரான். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.